ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் கிடைக்கிற சத்து மாவு வச்சு தான் செய்ய போகிறேன். இந்த சத்து மாவு பிடிக்காதன்றா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேக்கெட் மாவு நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இதனால் கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு 4 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். அதை நல்லா தோலை எல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அந்த வாழைப்பழத்தை சேர்த்துங்க. செவ்வாழைப்பழத்தில் செஞ்சால் ரொம்பவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்தா ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் 1 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே சுகருக்கு நம்ம தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழம் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா பிசைய சொல்ல நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இதை வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. நம்ம சேர்த்துருக்க வாழைப்பழம், சுகர் எல்லாமே சேர்த்து இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம தேவையான ஷேப்பில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கையில் நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு நம்ம கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கை வச்சு அமுக்கி விட்டுங்க. இப்போ அதே மாதிரி எல்லா மாவையும் கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி வெள்ளை கலர் துணியை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த துணியை அப்படியே மூடி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், துணியெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். சத்து மாவு பிடிக்காதவங்க சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.